Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து டூடோ காயினுடைய ஃபோர்காஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். பிகாஸ் வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து டூடோ காயினுக்கு நம்ம போட்டிருந்த வீடியோ வந்து நம்மளுடைய ஓல்ட் அனலைசஸ் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்த அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டது, ஓகே ப்ரோ இப்போ கூட வந்து டூடோ காயின் வந்து நல்ல ஒரு ஃபோல்ல இருக்குது, எங்களுக்கு ஏதாச்சும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் சொல்கிறது இதுதான், நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ரிஸ்க்கை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்காண்டி வந்து அந்த வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இங்கேருந்து மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன், இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து லெவல் 0.831, ஓகேவா. ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி மார்க்கெட் வந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.430, ஓகேவா. ஸோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குது. அதுக்கு வந்து நான் ஃபிபனாச்சி லெவல் பார்த்துருக்கிறேன். அந்த ஃபிபனாச்சி லெவலுடைய 50% வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு எகெயின் வந்து மார்க்கெட் இங்கே இது வரைக்கும் ஃபால் ஆகிருக்குது 0.365. எகெயின் வந்து பெருசாக ஒரு அப் கிடையாது, ஒரு நார்மலான அப் கொடுத்துருக்குது. பட் இந்த அப்பும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிபனாச்சி லெவல் வச்சு செக் பண்ண அப்படின்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. இப்போ நம்ம 50% நினைச்சேன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கணும் மார்க்கெட் வந்து. பட் இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிருக்குது. ஓகே, எப்படி பார்த்தாலுமே ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட் தான். நான் இப்போ இந்த வியூவில் தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேம் ஆகிருக்குது. ஸோ அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்துச்சு. அது ஏன் கொடுத்துச்சு, எதனால் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ வந்து செக் பண்ணி அப்படின்னு சொன்னால் தெரியும். நம்மளுடைய லெவலை வந்து பெர்ஃபெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ ஃபால் ஆகிருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மார்க்கெட் இங்கேருந்து கிராஷ் ஆகி வந்த லெவலுக்கு வந்து நான் ஒரு ஃபிபனாச்சி லெவல் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். அந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடியது 0.508. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் கூட இந்த லெவலை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பை பண்ணுறதா இருந்தாலும் 0.375 இப்போ கரண்ட் அடிக்கிறது வந்து நீங்கள் இங்கேருந்து பை பண்ணிவிட்டு உங்களுக்கும் நீங்கள் எக்ஸிட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0.500 வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அதாவது 0.500 வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகே, அது உங்களுடைய டார்கெட். மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே போகலாமான்னு கேட்டால் மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஓகேவா, ஏன்னாடா ஆல்ரெடி வந்து இங்கே வந்து நமக்கு தெரியும் இந்த பிளேஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, இது ஒரு எல்லாருக்குமே தெரியும் டபுள் டாப். ஓகே, இந்த டபுள் டாப் வந்து பிரேக் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்கிற லெவலில் வந்து நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து 130 பாயிண்ட்ஸுக்கு மேலே. ஓகேவா, ஸோ உங்களுடைய பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகேவா, மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குதுன்னு கேட்டால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்து இருக்குது. என்னோட பிட்காயின் வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கிறதுனால டூடோ காயின் வந்து கிராஷ் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து இப்போ மேக் பண்ண போகிற லோ வந்து நியூ லோ. ஸோ அதனால் வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியலை. நம்ம வந்துட்டு டெக்னிக்கலாக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். பழைய சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் சப்போர்ட். இது கீழே சப்போர்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியிலே வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது. இந்த காயின் வரும்போதே வந்து நல்ல ஒரு பிளேஸ்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட் வந்து கீழே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து போய் தான் சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ண போகுது. அதுக்கு முதல்ல எப்படி இருந்தாலுமே மார்க்கெட் இந்த லெவலில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பை பண்ணுறதுக்கு இந்த காயினில் வந்து பை பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ண சொல்லியிருந்தீங்க, நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கிறேன். பேர்சனலாக வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டார்கெட் வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.